கிருபையும் வருக வருகவே, நன்மையும் மேன்மையும் தொடர்க தொடர்கவே, சத்தியமும் கிருபையும் வருக வருகவே, நன்மையும் மேன்மையும் தொடர்க தொடர்கவே. வலப்புறத்தில் மகிமை, இடப்புறத்தில் இனிமை, வலப்புறத்தில் மகிமை, இடப்புறத்தில் இனிமை, வருக வருகவே, ஆமென் வருக வருகவே, வருக வருகவே, ஆமென் வருக வருகவே. மேகம் வருகிறது, அக்கினி வருகிறது, மகிமை வருகிறது எங்கள் மேல். மேகம் வருகிறது, அக்கினி வருகிறது, மகிமை வருகிறது எங்கள் மேல். வருக வருகவே, ஆமென் வருக வருகவே, வருக வருகவே, ஆமென் வருக வருகவே. சென்ற காலம் முழுவதும் கண்ணிகளில் சிக்கிடாமல் வழியெல்லாம் நடத்தினீரே. கண்மணி போல் காத்தீரே, சென்ற காலம் முழுவதும் கண்ணிகளில் சிக்கிடாமல் வழியெல்லாம் நடத்தினீரே. கால் சறுக்கும் வேளைகளில் கிருபை என்னை தாங்கிடுதே, கால் சறுக்கும் வேளைகளில் கிருபை என்னை தாங்கிடுதே. ஜெயத்தின் பாதையிலே நடத்தி செல்லுமே, ஜெயத்தின் பாதையிலே நடத்தி செல்லுமே. மேகம் வருகிறது, அக்கினி வருகிறது, மகிமை வருகிறது எங்கள் மேல். மேகம் வருகிறது, அக்கினி வருகிறது, மகிமை வருகிறது எங்கள் மேல். வருக வருகவே, ஆமென் வருக வருகவே, வருக வருகவே, ஆமென் வருக வருகவே. காற்றும் வீசவே, எந்தன் படகு அமிழ்ந்திடாமல் அற்புதங்கள் செய்திரே. வாழ்க்கை என்னும் கடலிலே புயலும் காற்றும் வீசவே, எந்தன் படகு அமிழ்ந்திடாமல் அற்புதங்கள் செய்திரே. சர்வ வல்ல தேவனே காலம் எல்லாம் நடத்துமே, சர்வ வல்ல தேவனே காலம் எல்லாம் நடத்துமே. சமாதான வழியில் என்னை கொண்டு செல்லுமே, சமாதான வழியில் என்னை கொண்டு செல்லுமே. மேகம் வருகிறது, அக்கினி வருகிறது, மகிமை வருகிறது எங்கள் மேல். மேகம் வருகிறது, அக்கினி வருகிறது, மகிமை வருகிறது எங்கள் மேல். வருக வருகவே, ஆமென் வருக வருகவே, வருக வருகவே, ஆமென் வருக வருகவே. காரியம் செய்திடுவேன் பெரியவராம் தேவனால். ஆவி பேலன் செயல்படுத்தி அக்கினியாய் வாடுவேன். பெரிய காரியம் செய்திடுவேன் பெரியவராம் தேவனால். ஆவி பேலன் செயல்படுத்தி அக்கினியாய் வாழுவேன். ஆயிரம் ஆயிரம் ஆத்துமாக்கள் அன்பரண்டை சேர்த்திடவே, ஆயிரம் ஆயிரம் ஆத்துமாக்கள் அன்பரண்டை சேர்த்திடவே. எலியாவின் ஆவியோடு ஒளி வீசுவே, எலியாவின் ஆவியோடு ஒளி வீசுவே.
மேகம் வருகிறது, அக்கினி வருகிறது, மகிமை வருகிறது எங்கள் மேல். மேகம் வருகிறது, அக்கினி வருகிறது, மகிமை வருகிறது எங்கள் மேல். வருக வருகவே, ஆமென். வருக வருகவே, வருக வருகவே, ஆமென். வருக வருகவே. தொடருமே கர்த்தர் மெய்ப்பராய் எனக்கு முன்னே செல்கிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மை கிருபை தொடருமே கர்த்தர் மெய்ப்பராய் எனக்கு முன்னே செல்கிறார். ஆத்துமாவை தேற்றுவார், ஆவி வரம் தந்திடுவார். ஆத்துமாவை தேற்றுவார், ஆவி வரம் தந்திடுவார். தேவகரம் உறுதியாய் பற்றிடுவேனே, தேவகரம் உறுதியாய் பற்றிடுவேனே. மேகம் வருகிறது, அக்கினி வருகிறது, மகிமை வருகிறது எங்கள் மேல். மேகம் வருகிறது, அக்கினி வருகிறது, மகிமை வருகிறது எங்கள் மேல். வருக வருகவே, ஆமென். வருக வருகவே, வருக வருகவே, ஆமென். வருக வருகவே, வருக வருகவே, ஆமென். வருக வருகவே, வருக வருகவே, ஆமென். வருக வருகவே. நீர் மாத்திரம் போதும். உம்முடைய அன்பு மாத்திரம், உம்முடைய இரக்கங்களும் மனதுருக்கங்களும் எனக்கு போதும். நீர் எவ்வளவு அன்போடு இறங்கி வந்தீர். உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே, உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. என் முழு இருதயத்தோடு உம்மை நேசிப்பேன் அப்பா. முழு பலனோடு உம்மை நேசிப்பேன் அப்பா. இதுவரை உம்மை நேசித்ததை பார்க்கிலும், இதுவரை உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சித்ததை பார்க்கிலும், இதுவரை உம்முடைய பாதப்படியை உம்முடைய சமூகத்தை நாடினதை பார்க்கிலும் இனி அதிகமாய் உம்மை நேசிப்பேன். முள்முடி சூட்டப்பட்டீரே, உம்மை அதிகமாய் நேசிப்பேன். என்னை உம்முடைய உள்ளம் கைகளில் வரைந்து கொள்ளுவதற்காக அன்போடு நீட்டி கொடுத்தீரே. உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. என் கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும், எனக்கு கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரையிலும் உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. உம்மை நேசிப்பேன் ஆண்டவரே. நான் உம்மை நேசிப்பதற்கு முன்பாகவே அதாதி ஸ்நேகத்தால் என்னை ஸ்நேகித்து விட்டீரே. உம்மை நான் நேசிப்பேன். என்னை கடைசி வரை நீர் காத்துக் கொள்வீர். வலுவாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்வேன். உம்முடைய ராஜ்யத்திலே நான் உம்மை முகமுகமாய் காண்பேன். அதுவரையில் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே. உட்கார்வோம். நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும்படி உங்களை அவர் தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமை வரும்போதும் நீங்கள் கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுகிற நேரம். பிரச்சனை வரும்போது சாத்தானை பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தருடைய உடன்படிக்கையின் இரத்தத்துக்குள்ளாக இருக்கிறேன். சாத்தானே, உன்னால் என்னை தீங்கு செய்ய முடியாது. உன்னுடைய பாதாள இச்சைகளை என்னை பின்தொடர ஆண்டவர் விடமாட்டார். ஆண்டவர் கடைசி வரை இரத்தத்தால் என்னை பாதுகாக்கிறவர். மரணமே, உன் கூரங்கே வாளை சுருட்டிட்டு ஓடிடு. வியாதியே, என்னை விட்டு விலகி போய்விடு. நான் கர்த்தருடையவன், கர்த்தருடைய உடன்படிக்கையின் இரத்தத்துக்குள்ளாய் இருக்கிறவன். ஹல்லேலூயா. வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம்
16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 16வது அதிகாரம், பழைய ஏற்பாட்டிலே 648 பக்கத்தில் இருக்கிறது. 16, 18. பூமியே, என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. பூமியே, உலகமே, இந்த என் இரத்தத்தை மூடி போடாதே, என் இரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. நம்முடைய ஆண்டவர் பூமியை விட்டு கடந்து போகும்போது இந்த உலகத்தில் தன்னுடைய இரத்தத்தை சிந்திவிட்டுத்தான், கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்துவிட்டுத்தான் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போனார். இன்றைக்கு பரலோகத்திலிருந்து பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து சூரியனுக்கு மேலாய், சந்திரனுக்கு மேலாய், அண்டா சராசரங்களுக்கு மேலாய் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து பூமியை நோக்கி பார்த்து அவர் சொல்லுகிறார், பூமியே, என்னுடைய இரத்தத்தை மூடி போடாதே. என்ன நோக்கத்தோடு நான் பூமிக்கு வந்தேனோ அது நிறைவேறாதபடி என்னுடைய இரத்தத்தின் வல்லமையை மூடி போடாதே. என் இரத்தத்திலே ரட்சிப்பின் வல்லமை இருக்கிறது, பாவ மன்னிப்பின் வல்லமை இருக்கிறது. இந்த பூமியினை என் இரத்தத்தை மூடி போடாதே. நான் பரலோக பரிசுத்தத்தோடும் பூமிக்குரிய மாம்சம் இரத்தத்தோடும் வந்து சரித்திரத்திலே ஒரே முறை அவ்வளவு பாட அனுபவித்து வேதனைகளை சகித்து சவுக்கவனால் அடிக்கப்பட்டு நான் சிந்தின என்னுடைய இரத்தத்தை மூடி போடாது. தேவ பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு என் சமூகத்தில் நீங்கள் கூடி வந்திருக்கிறீர்கள். என் இரத்தத்தினாலே உண்டாகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளணும். தேவகுமாரனாகிய நான் பரலோகத்தை விட்டு, மகிமை சாணத்தை விட்டு உங்களுக்காக மாம்சமும் இரத்தமுமாகி மனுஷகுமாரனாகி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் என்னை தாழ்த்தி என்னை பிழியப்பட்டு உங்களுக்காக கொடுத்தேனே, அந்த இரத்தத்தை மூடி போடாது. சகோதரனே, சகோதரியே, உனக்குள்ளே இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. உன்னுடைய பாவங்களாலும் அக்கிரமங்களாலும் அதை மூடி போட்டு ஆண்டவருக்கு எழும்ப முடியாத, ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியாத அடிப்படி நீ தடைப்பட்டு தயங்கி, என் இரத்தம் உனக்குள்ளே இருக்கிறது, அதை நீ மூடி போட்டு விடாதே. எந்த நோக்கத்துக்காக பரலோகத்தை துறந்து பூமிக்கு வந்தாரோ அந்த நோக்கம் உன்னிலே நிறைவேற முடியாதபடி அந்த விலையேற பெற்ற இரத்தத்தை நீ மூடி போட்டு விடாதே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நீ ஐஸ்வர்யவானாகும்படி உனக்காக சிந்தின அந்த இரத்தத்தை மூடி போட்டு விடாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகம் இரத்த கரை படிந்த ஒரு உலகம். ஆபேலின் இரத்தம் அநியாயமாய் சிந்தப்பட்டது. அதுதான் உலகத்திலே முதல் முறை சிந்தப்பட்ட அநியாயமான ஒரு இரத்தம். எத்தனையோ உலக மகா யுத்தங்களை உலகம் கண்டிருக்கிறது.
உலக மகா யுத்தம் 1, உலக மகா ரத்தம் 2, நிறைய பொதுமக்கள், நிறைய வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த ரத்தம் எல்லாம் மூடப்பட்டு விட்டன, எல்லாம் மறைந்து போய்விட்டன. கோடிக்கணக்கானவர்கள், இன கலவரங்கள், ஜாதி கலவரங்கள், மொழி கலவரங்கள், நிறைய ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள். அவருடைய ரத்தமெல்லாம் மூடி போடப்பட்டு விட்டது. ஒரு முறை நாகர்கோவிலை பேசுவதற்காக திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு இறங்கி நாகர்கோவிலை நோக்கி போய் கொண்டிருந்தேன். நல்ல ஒரு இளம் வாலிபன், நல்ல பெரிய மோட்டார் பைக், பயங்கரமான ஸ்பீட்ல வந்தான். ஒரு டேர்னிங் திரும்பும் போது பைக் வலிக்கி விட்டது. கீழே விழுந்தான் பாருங்கள். மண்டையில் சரியான அடி. இந்த ரத்தம் அப்படியே ஓடுகிறது. இன்னொரு 100 மீட்டர் வந்திருப்பான் என்றால் அங்கே ஒரு ஆஸ்பத்திரி இருக்கிறது. அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள போயிருந்தால் ஒருவேளை அவனை காப்பாற்றி இருந்திருப்பார்கள். பக்கத்தில் தான் ஆஸ்பத்திரி இருக்கிறது, பக்கத்தில் தான் உயிர் பிழைக்கும் வழி இருக்கிறது. அந்த ரத்தம் தலையிலிருந்து ஓடினது பாருங்கள். நான் போன காரை நிறுத்தி அவனை பார்த்தேன். துடி துடித்துக் கொண்டிருந்தார். அவர் ரத்தம் ஓடினதும் ஒரு பஸ் வந்து நின்று ரோட்டு பக்கத்தில் உள்ள மண்ணை எடுத்து அவனுடைய ரத்தத்தை அப்படி மூடினாங்க. அந்த ரத்தத்தால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ரோட்ல வழிந்து கொண்டிருக்கிற ரத்தம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் வருமான வரி இலாக்காவிலே பணியாற்றும் போது சில டாக்டர்கள் வந்து, யாராவது இரத்த தானம் செய்ய முன் வருவீர்களா என்று கேட்டார்கள். நான் நினைத்தேன், ஆண்டவர் உலகம் முழுவதற்கும் இரத்த தானம் செய்திருக்கிறார். ஒரே ஒரு ரத்தம், எல்லாரோடு பொருந்துகிற ஒரு ரத்தம்னா அது இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் தான். என் ரத்தம் என்ன ரத்தம்? A+ ரத்தம். யார் ரத்தம் A+ ரத்தம் உள்ள ஒருவருக்கு தான் யார் ரத்தம் பொருந்தும் அவங்களுக்கு அதை கொடுக்க முடியும். ஏ ரத்தம் A+, B+, O வரைக்கும் இருக்குது. உலகத்தால மூடப்பட முடியாத, உலகத்துள்ள எல்லா மனுஷருக்கும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும்தான் உலகத்தில் பிறந்த, இதுவரைக்கு பிறந்த, இப்போது பிறக்கிற, இனிமேல கர்த்தருடைய வருகை வரைக்கும் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடிய இரத்தம் இயேசுவின் இரத்தம். அதை மூடவே முடியாது. எந்த இரத்தத்தாலும் பாவங்களை மன்னிக்கவே முடியாது. இயேசுவின் இரத்தம் மட்டும்தான் பாவங்களை முறித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிற விலையேற பெற்ற இரத்தம். அதை யாரும் மூடி போகவே முடியாது. நான் இரத்த தானம் செய்த போது ஒரு பாட்டில் இந்த இரத்தத்தை கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேகமாக ரத்தம் விழுங்குறக்கா டாக்டர் அப்படியே கையை விரிச்சு விரிச்சு போடுங்க. சர்ன்னு அந்த ரத்தம் அந்த பாட்டில் கொட்டும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம், அந்த ரத்தம் நுரை பொங்கி சோப்பு நுரை எப்படி இருக்குமோ அப்படி வந்தது. எனக்கு அதுவரை தெரியாது ரத்தத்தில் இப்படி ஒரு நுரை வரும் என்று. சோப்பு நம்ம பாடியை கழுவும், சோப்பு நம்முடைய வஸ்திரங்களை கழுவும். ஆனால் நுரையுள்ள இயேசுவின் ரத்தம் நம்முடைய ஆத்மாவையே கழுவும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம சுத்திகரிக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த டாக்டர்கள் சொன்னார்கள், சாதாரண ஒரு மனுஷனுடைய ரத்தத்தில்
ரெட் கார்பசல்ஸ், சிகப்பு அணுக்கள் இருக்கிறது. சாப்பிட்ட சாப்பாடு சிகப்பு அணுவாய் மாறி சரீரம் முழுவதற்கும் போய் அந்த உணவை இரத்தமாய் மாற்றுகிறது. உணவை சரீரம் முழுவதற்கும் கொண்டு வருகிறது. ஆண்டவர் நமக்கு சிரசாய் இருக்கிறார், நாம் அவருடைய சரீரமாய் இருக்கிறோம். அந்த பரலோகத்தின் போஷாக்கு, அந்த பரலோகத்தின் பரிசுத்தம் ஒவ்வொரு நாடி நரம்புக்குள்ளே இறங்குவதற்கு அது ஒரு சிகப்பு அணுவாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருக்கும் முகம் வித்தியாசமா இருக்கலாம், கலர் வித்தியாசமா இருக்கலாம், முடி வித்தியாசமா இருக்கலாம். ஆனால் எல்லாருடைய ரத்தமும் சிகப்பு நிறமா இருக்கும். ஆமென். நீக்ரோவுக்கு கொஞ்சம் கருப்பு ரத்தமும் ஐரோப்பாக்காரனுக்கு கொஞ்சம் வெள்ளை ரத்தமும் இருக்க போறதில்லை. உலகம் முழுவதற்கும் ஆண்டவர் ஒரே இரத்தத்தினாலே நம்மை தோன்ற பண்ணி இருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஒரே இரத்தம் நம்மை மீட்டெடுத்தது. ஒரே ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கிறார். ஒரே பிதாவாகிய தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறோம். நமக்குள்ளே ஜாதி வித்தியாசங்கள் கிடையாது. நமக்குள்ளே உயர்ந்தவன் கீழானவன் என்று வித்தியாசம் கிடையாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். ஒரே இரத்தத்தால மீட்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமான இரத்தமும் பெண்களுக்கு கொஞ்சமான இரத்தமும் ஆண்டவர் சிந்தவில்லை. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஒரே இரத்தத்தால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவேதான் பரலோகம் சொல்லுகிறது, பூமியே நான் எவ்வளோ பாடுபட்டு என் பிள்ளைகளுடைய மீட்புக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன். அவருடைய சாபங்கள் முறிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் இருக்க என் ரத்தத்தை சிந்திருக்கிறேன். அவருடைய வீடுகளுக்கு பாதுகாப்பாய் இருக்கும்படி எந்தெந்த வீடுகளில் என்னுடைய ரத்தம் பூசப்படுகிறதோ அங்கே சங்கார தூதனாலும் பிசாசின் வல்லமையாலும் செய்வினைகளினாலும் நெருங்க முடியாதபடி நான் பாதுகாத்திருக்கிறேன். அந்த இரத்தத்தை மூடி போடாதே. அந்த இரத்தம் தான் தேவ பிள்ளைகளை பரலோகத்தில் இணைக்கிறது. முன்னே நீங்கள் தூரமாய் இருந்தீர்கள், கிறிஸ்துவினுடைய இரத்தத்தாலே பிதாவுக்கு சமீபமானீர்கள். தேவ தூதர்களுக்கு பரலோகத்துக்கு சமீபமானீர்கள். பூமியே பரலோகத்தோடு கிட்டி சேர்க்கிற அந்த இரத்தத்தை மூடி போடாதே. அந்த இரத்தம் தான் என் பிள்ளைகளை நீதிமான்களாக்குகிறது. அந்த இரத்தம் தான் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவி எனக்கு தருகிறது. அந்த இரத்தம் தான் வழுவாதபடி தேவ ஜனத்தை பாதுகாத்து கர்த்தருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிலை நிறுத்துகிறது. இயேசுவின் இரத்தத்தை யாரும் மூடவே முடியாது. அது ரஷ்யாவில் உள்ள கம்யூனிஸ்டுகளானாலும் சரி, சவுதி அரேபியா உள்ள முகமதியர்களானாலும் சரி, கிறிஸ்து ஒரு நோக்கத்துக்கோடு பூமிக்கு வந்தார். அவர் ஒருவரே தம்முடைய ஜீவனை ஊற்றினவர். அவர் ஒருவரே சிலுவையில் தன்னுடைய அன்பை ஊற்றினவர். அவர் ஒருவரே அவருடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் என்று சொல்லப்படுவதற்கு நாமத்தை ஊற்றினவர், அபிஷேகத்தை ஊற்றினவர், வல்லமையை ஊற்றினவர், கிருபையை ஊற்றினவர், ஆவின் வரங்களை ஊற்றினவர், உன்னத பலனை ஊற்றினவர். எந்த தேசமானாலும் எந்த நாத்திகனாலும் ஆண்டவருடைய இரத்தத்தை மூடவே முடியாது. ஆண்டவர் இரத்தம் சிந்தின இடங்கள் முக்கியமாக 6 இடங்களை நாம் பார்க்கலாம். ஏன் 6 இடம்? 6ஆம் நாளில் தான் மனுஷனை ஆண்டவர் உருவாக்கினார். 6ஆம் நாளில் உருவாக்கப்பட்ட மனுஷனுக்கு 66 புத்தகங்களை வேதாகமத்திலே எழுதி கொடுத்தார். 6ஆம் நாளில் உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக 6 மணி நேரம் சிலுவையில் அவர் தொங்கினார். காலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு மாலை 3 மணி வரையிலும் மொத்தம் 6 மணி நேரம் சிலுவையில் தொங்கினார். அவர் 6 இடங்களில் ரத்தம் சிந்தினார்.
சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு மனிதன் அவரிலே அடித்து நொறுக்கி ஆணிகளை கடாவி இரத்தத்தை எடுப்பதற்கு முன்பாக அவராகவே தானாகவே ரத்தம் சிந்தின ஒரு இடம். பெரிய வெள்ளிக்கிழமைக்கு முன்பாக பெரிய வியாழக்கிழமை அன்று இரவு நேரத்தில் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது அவருடைய ரத்தம் சொட்டு சொட்டாய் தரையில விழுந்தது. லூக்கா 22:44 சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். உடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக கீழே விழுந்தது. அந்த கெத்செமனே தோட்டத்திலே, ஒலிவ மரங்கள் நிறைந்த அந்த தோட்டத்திலே இயேசு முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். வேதம் சொல்லுகிறது, எண்ணெய் செக்கிலே ஒலிவ விதை நொறுக்கப்பட்டு பிழியப்படுவது போல ஜெபத்திலே அவர் பிழியப்பட ஒப்பு கொடுத்தார். அவ்வளவு வியாகுலத்தோடு ஜெபித்தபடியால் முழங்கால நின்று ஜெபிக்கிறார். முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாய் துக்கம் கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிறார். மரணம் அவரை அழுத்தி கொண்டிருந்தது. அடுத்த நாள் பெரிய வெள்ளிக்கிழமையிலே நிர்வாண கோலத்தோடு பிலாத்தினுடைய முன்பாக நின்று அடிக்கப்பட போகிறார். அவமான சின்னமாக்கப்பட போகிறார். காரி துப்பப்பட, உமிழ்நீருக்கும் தன்னுடைய முகத்தை மறையாதபடி அவருடைய முகம் அந்த கேடடைந்து அநேகர் பிரமிக்கத்தக்கதாக பாடுபட போகிறார். ஆனாலும் அவர் ஜெபித்தார். ஏன் அவர் ஜெபித்தார்? ஏன் அவர் ஜெபிக்கும் போது ரத்தம் சிந்தினார்? ஒரு கிறிஸ்தவனுடைய மிகப்பெரிய பாவம் ஜெபிக்காம இருக்கிறதா. சாத்தானுடைய இருள் மனுஷனை ஜெபிக்க விடாதபடி தடுக்கிறது. ஆத்துமாவில ஒரு வெளிச்சம் இல்லாவிட்டால், ஆத்துமாவில ஒரு மகிமை இல்லாவிட்டால், ஜெபிக்கணும் 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 அந்த உள் உணர்வு இல்லாவிட்டால் அநேகர் ஜெபிக்க முடியாம தோல்வியுற்றவர்களாக பல பாவங்களுக்கு அடிமையாகி விடுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்னார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாதிருப்பேனாயில் கர்த்தருக்கு முன்பாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். ஜெபம் பண்ணாத பாவம் பல பாவங்களுக்குள் மனுஷனை வழி நடத்திவிடும். ஆண்டோடைய ரத்தம், நான் நினைக்கிறேன், முழங்கால் படியிட்டு முகங்குப்புற விழுந்து விழுந்து ஏசாயா 53:12 சொன்னபடி தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி 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 அவர் ஜெபம் பண்ணும்போது இந்த இரத்த துளி அந்த கெத்செமனே தோட்டம் எல்லாம் சிதறி விழுந்திருக்கக்கூடும். முதல் முறை இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள கெத்செமனே தோட்டத்துக்கு போன போது பழைய ஒலிவ மரங்கள், என்னுடைய வழிகாட்டி சொன்னார், இயேசுநாதர் காலத்தில் உள்ள ஒலிவ மரங்கள் இவைகள் ஆண்டவருடைய அலறுதலை அவர்கள் கேட்டிருந்திருக்கக்கூடும். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார் என்று எபிரேயர் 5:7 வாசிக்கிறோமே. அந்த சத்தத்தை, அழுகையின் சத்தத்தை இந்த மரங்கள் கேட்டிருக்கக்கூடும் என்று சொன்னார். ஒரு வயதான ஒலிவ மரத்தை பார்த்தேன். 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள ஒரு ஒலிவ மரம். அதுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வட்டமான சிவப்பு நிறமான பூக்கள் நூற்றுக்கணக்காக அந்த மரத்தின் கீழே மலர்ந்து இருந்தது. என் பார்வையிலே சிவந்த பூக்களாய் அது தெரியவில்லை. இயேசுவின் இரத்தத்தின்
பெருந்துளிகளை போல இருந்ததை கண்டு, ஆண்டவர் சிந்தின ரத்தம் இந்த மரத்தின் கீழெல்லாம் விழுந்து மூடி போட்டு விட்டதோ, ஆண்டவர் அந்த இரத்த துளி மூலமாய் கொடுக்க விரும்பின அந்த ஜெப ஆவி, அந்த விண்ணப்பத்தின் ஆவி, அந்த மன்றாட்டின் ஆவியை மூடி போட்டு விட்டார்களோ? இல்லை. முழு இஸ்ரவேல் தேசத்திலே என்னை தொட்ட ஒரு இடம் அவர் ஜெபித்த இடம்தான், கெத்செமனே தோட்டம்தான். அந்த இடத்துல முழங்கால் படியிட்டேன். என்னை அறியாமல் கதறுதல், என்னை அறியாமல் பெருமூச்சு. ஆண்டவர் எப்படி அதை ஜெபித்திருப்பார்? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், அப்பா, உம்முடைய ரத்தம் கெத்செமனே தோட்டத்தில் விழுந்து மூடப்பட்டு விடக்கூடாது. அந்த ரத்தம் என்னுடைய உள்ளத்தில் விழட்டும் ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்தில் விழட்டும். ஜெபிக்க முடியாத என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஜெப பாரத்தை கொண்டு வரும்படி, ஒரு மன்றாட்டை கொண்டு வரும்படி, சகரியா 12:10 சொன்னீரே, ஒரு கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியை நான் ஊற்றுவேன். எனக்குள்ள அந்த அபிஷேகம் வரட்டும். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். தேசத்தை பற்றிய ஒரு பாரம் எனக்குள்ளே வரட்டும். அந்த ரத்தம் வீணாய் போகக்கூடாது, பூமியால் மூடப்பட்டு போய்விடக்கூடாது. அந்த ரத்தம் எனக்குள்ளே விழட்டும். ஓரல் ராபர்ட்ஸ் என்ற ஒரு பக்தன் இருந்தார். 40 வருடங்கள் ஆண்டவர் தன்னுடைய கையில ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக ஏந்தி பயன்படுத்தினார். அவருடைய ஊழியத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? 40 நாட்கள் அவர் உபவாசம் பண்ணி, ஆண்டவரே, ஜனங்கள் இன்னும் சந்திக்கப்படவில்லையே, உம்முடைய ரட்சிப்பின் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளவில்லையே, எனக்கு சுகமளிக்கிற வல்லமையை தந்தால், என் கைகளை கொண்டு அற்புதங்கள் செய்கிற வல்லமையை தந்தால், ஜனங்களுக்கு நான் உம்மை குறித்து பேசுவேனே. 40 நாட்கள் ஆவின் வரங்களுக்காக, அபிஷேகத்துக்காக, வல்லமையாக, அற்புதங்கள் செய்கிற வரங்களுக்காக காத்து கிடந்தார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஜெப அறைக்கு போ, உன்னுடைய ஜெப அறைக்கு போ, அங்கே நீ என்னை காண்பாய். இவர் தன்னுடைய ஜெப அறைக்கு போனார். கதவை திறந்தார். அது அவருடைய ஜெப அறையாய் இருக்கவில்லை, அது கெத்செமனே தோட்டமாய் மாறியிருந்தது. அங்கே கேட்டதெல்லாம் புலம்பலும் அலறுதலும் பெருமூச்சும் கூக்குரலுமாய் இருந்தது. தூரத்திலே பார்த்தால் ஒரு மரத்துக்கு கீழே இயேசு முழங்கால் ஊன்றி அவருடைய இரத்த நாளங்கள் எல்லாம் வெடித்து வெடித்து வியர்வையோடு கூட ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறதை கண்டார். மிகுந்த பயபக்தியோடு இயேசுவிடத்தில் போனார். அருகிலே முழங்கால் படியிட்டார். ஆண்டவர் தன்னுடைய கையை நீட்டி அவருடைய கையை பிடித்து தன் பக்கமாய் இழுத்தார். அடுத்த நிமிஷம் அந்த பக்தனுடைய காதுகளை ஆண்டவர் திறந்தார். நான் கேட்கிறது போல நீ கேட்க வேண்டும். உலகத்தில் உள்ள கோடி கோடி மக்கள், பிள்ளையை இழந்த தாய்மார் கதறி அழுவது, மனைவியை கைவிட்டு புருஷன் வேறொரு பெண்ணோட வாழும்போது துயரம் தாங்க முடியாமல் அந்த பெண் அழுகிற அழுகல், அநேருக்கு கேன்சர் நோய், அந்த நோய், இந்த நோய், அவதிப்பட்டு வேதனையில் அலறுவது, விபத்துக்களில் பாடுபட்டவர்கள் இரவும் பகலும் தூக்கம் இல்லாமல் அலறுவது, கோடிக்கணக்கான மக்கள் தேவனை நோக்கி எப்படி கதறுவார்களோ அவ்வளவு கதறுதலும் அவருடைய காதுகளிலே கேட்டது. ஆண்டவர் சொன்னார், நான் எப்படி பரலோகத்திலிருந்து இவ்வளோ கூக்குரல் கேட்டுக்கொண்டிருக்கிறேனோ, உனக்கும் ஜனங்களை குறித்த ஒரு பாரம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக, கெத்செமனே பாரத்தை உன்னோடு பகிர்ந்து கொள்வதற்காக, இயேசு ராஜா உம் இருதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். தந்தை பெர்க்மன்ஸ் பாடுகிறாரே, யோவான் அப்போஸ்தலன் அவருடைய மார்பிலை சார்ந்து அவருடைய இருதய துடிப்பை உணர்ந்து கொள்வது போல
நீ என்னுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளும் போது, ஜனங்களுடைய துயரங்களை கண்டு மனதுருக்கம் கொள்ளும் போது, உனக்கு நான் ஆவியின் வரங்களை தருவேன். அந்த 3 நாட்களுக்கு பிறகு ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் கொடுத்தார். அதோடு சோமளிக்கிற வல்லமையும் அற்புதங்கள் செய்கிற கிருபையும் ஆண்டவர் கொடுத்தார். 40 ஆண்டுகள் அவரை தொடர்ந்து பயன்படுத்தினார். கெத்செமனே தோட்டம் ஆண்டவருடைய இரத்த வியர்வை விழுந்திருக்கிறது. ஏன் ஆண்டவர் அங்கே பிதாவாகிய தேவன் ஏன் இயேசுடைய ரத்தம் கெத்செமனே தோட்டத்தில் விழ வேண்டும் என்று சித்தம் கொண்டார் தெரியுமா? எந்த விஞ்ஞானிக்கும் எந்த டாக்டருக்கும் தெரியாத ஒரு பெரிய இரத்தத்தை பற்றிய ஒரு ரகசியம் வேதத்தில் இருக்கிறது. இரத்தத்தினுடைய விசேஷம், அங்கே சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், ஹீமோகுளோபின், அங்கே பிளாஸ்மா, அந்த பொருள் இருக்கு, இந்த பொருள் இருக்குன்னு டாக்டர்கள் இரத்தத்தில் உள்ள தாதுக்களை பற்றி தலைமுறை வருகிற வியாதியை பற்றி எல்லாம் சொல்லலாம். ஆனால் வேதம் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறது. இரத்தத்துக்கு எங்கேயோ வாய் இருக்கிறது, இரத்தத்துக்கு எங்கேயோ ஒரு மொழி இருக்கிறது. இரத்தம் பேசக்கூடியது. இரத்தத்துக்கு ஒரு சத்தம் இருக்கிறது. இந்த சத்தம் உலகத்தில் மட்டும் கேட்பதில்லை, அந்த சத்தம் பரலோகம் வரையிலும் எட்டுகிறது. காயினுக்கு அது தெரியாது. தன்னுடைய சகோதரனை அடித்து வன்கொலையாய் கொல்லப்பட்ட போது அந்த இரத்தம் கூப்பிட்ட சத்தத்தை கேட்டு பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்தார். உன்னுடைய சகோதரனை என்ன செய்தாய்? அவனுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி, சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், நட்சத்திர மண்டலம், அண்டா சராசரத்துக்கு மேல ஆண்டவரை நோக்கி அது கூப்பிடுகிறது. என்னுடைய சகோதரன் என்னை கொண்டு விட்டான். கண்ணுக்கு கண், ரத்தத்துக்கு ரத்தம், பல்லுக்கு பல், ஜீவனுக்கு ஜீவன், பழி வாங்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் நியதி அதுதான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். இயேசுவின் ரத்தம், அந்த விலையேற பெற்ற ரத்தம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். அந்த இரத்தத்தை எப்படி இந்த பூமி மூடி போட முடியும்? அந்த இரத்தம் நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தம். பிதாவே அவர்களுக்கு மன்னியும் 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 என்று நமக்காக கூப்பிட்டு கொண்டிருக்கிற ரத்தம். அதைத்தான் எபிரேயர் 12:24 ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம். உங்களுக்காக இன்றைக்கும் இந்த பூமியிலிருந்து ஒரு ரத்தம் பரலோகத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களுடைய பாவத்துக்கு ஏற்ற தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களை பாதாளத்தில் தள்ள வேண்டும் என்று அல்ல. மனதுருக்கத்தின் ரத்தம். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். என்னுடைய பிள்ளைகளுடைய குறைகளை, குற்றங்களை எண்ணாதிரும். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் கோடம்பாக்கத்துக்கு வந்தபோது, அப்போ சார்லஸ் ஆரன் எனக்கு ஒரு அருமையான நண்பன், இன்றைக்கும் நண்பன். பேசினார்னா ரொம்ப நேரம் பேசுவார். நானும் அவர்கிட்ட ரொம்ப பேசுகிறது உண்டு. அவருடைய சர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணி முடித்தா போட மாட்டார். ரெயின்போ ஹோட்டல்லேருந்து பிரியாணி 2 பேருக்கும் வாங்க சொல்லி 1 மணி நேரமாவது பேசின பிறகுதான் என்னை விடுவார். ரொம்ப அன்புள்ள ஒரு தேவ மனிதன். அவருடைய மூப்பர் ஒரு நாள் என்னை ஒரு வீட்டுக்கு கூட்டு போனார். அந்த வீட்டில் என்னன்னா, உள்ள போன உடனே அந்த வீட்டில் என்ன இருக்கோ, எங்கேருந்து வருதோ தெரியல, டொங்னு ஒரு சத்தம் கேட்கும். எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா 1 நிமிஷம் கழித்து திருப்பி டொங், அங்கேருந்து கேட்குதா, இங்கேருந்து கேட்குதா, இங்கேருந்து கேட்குதா. அவங்க சொன்னாங்க, 24 மணி நேரம் இந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு.
இரவுல தூங்கும் போதும் டொங், பகல்ல மத்தியானம் படுத்திருந்தாலும் என்ன பிரதர் எங்களுக்கு பயமா இருக்கு, அடிக்கடி சிக்காயிடுறோம். எங்கிருந்து கேட்குது? ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் கேட்டு விட்டா பரவாயில்ல, இத்தனை வருஷமா கேட்குது. ஆகவே ஒரு தேவ மனிதனிடத்துல போய் கேட்டேன், இந்த சத்தம் வர்றதுக்கு என்ன காரணம்? அவர் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தார். கேட்கறதுக்கு ஆசையா இருக்கீங்களா? கை வைத்து காட்டுங்க. கதை கேட்கறதுல உங்களை மிஞ்ச முடியும். பழங்காலத்துல எல்லாம் 7 பிறவி அவங்க மதம் சொல்லும், அடுத்த பிறவி வரும். ஆகவே சில பெரிய பணக்காரங்க வயசான காலம் வந்தது, சாக போகிற நேரம், இருக்கிற சொத்து எல்லாத்தையும் நகையாக பொன்னாக வெள்ளையாக ஒரு பானையில போட்டு புதைச்சிட்டா அடுத்த பிறவியில அதை வந்து அனுபவிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்படி புதைக்கிற ஒரு புதையல பாதுகாக்கணுங்கிறதுக்காக ஒரு வழி செய்வாங்க. எங்கேயாவது உள்ள ஒரு அநாத சிறுவனை பிச்சை எடுக்கிறவனை கடத்தி கொண்டு வருவாங்க. வயிறு நிறைய சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு 10 வயசு பையனாக இருப்பான். நல்ல ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க. இந்த குழியை தோண்டி குழியை காண்பிப்பாங்க. இந்த பானையை பாரு, இந்த பொன்னை பாரு, வெள்ளியை பாரு, வைரத்தை பாரு, வைடூரியத்தை பாரு. நாங்க திரும்பி வர்ற வரையிலும் இதை பாதுகாத்து எங்க கையில கொடுப்பேன்னு எங்களுக்கு சத்தியம் பண்ணு. அந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது. அவனுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க, ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, அதுவே பெரிய சந்தோஷம்னால சத்தியம் பண்ணி கொடுப்பான். நாங்க வர்ற வரையிலும் நீ இங்கேயே இருக்கணும், சரியா? சத்தியம் பண்ணி கொடு. சத்தியம் பண்ணி கொடுத்தானோ இல்லையோ, பின்னால நின்று சர்க்குன்னு கழுத்தை முறிச்சு அவனுடைய பாடியையும் அவனுடைய ரத்தத்தையும் அந்த புதையல் மேல போட்டு அப்படியே மூடிடுவாங்க. அந்த பையனுடைய ரத்தம் அந்த இடத்துல இருந்து டொங் சத்தம் கொடுத்துட்டே இருக்கும். நான் இருக்கிறேன், சத்திய வாக்கை நிறைவேற்றும்படி இந்த இடத்துல தான் இருக்கிறேன். அந்த வீட்டாருக்கு உங்க வீட்டுக்குள்ள ஒரு புதையல் இருக்கு அப்படி நான் சொல்லலை. வீட்டை இடிச்சு எல்லாம் தோண்டி என்ன தேடி எடுத்துடக்கூடாது, எலும்பு கூட்டை எடுத்துடக்கூடாது. சொன்னேன், இந்த டொங்குங்கிற சத்தத்தை பார்க்கலாம் வேற ஒரு சத்தம் இருக்கு. நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிற இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உலகத்தின் முடிவு பரியந்தோ டொங். கர்த்தருடைய ரத்தம் உங்களை பாதுகாக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தில் முதல் ரத்தம், முதல் முறையாய் சிந்தப்பட்ட ரத்தம். மனுஷன் அவரை அடித்து ஆணி பாய்ந்து ஈட்டியால குத்தி சவுக்குனால சரீரத்தை பிளப்பதற்கு முன்பாகவே இயேசு தாமாக மகிழ்ச்சியோடு நீங்கள் ஜெப வீரராய் வழங்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்குள்ளே தன்னுடைய இரத்தத்தை வைத்து நீங்கள் முழங்கால் படியிடும் போதெல்லாம் அந்த இரத்தம் உங்களுக்குள்ளிருந்து பிதாவை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. ஆகவே தான் திருவிருந்து எடுக்கும்போது அந்த இயேசுவின் இரத்தத்தை தான் நாம் பருகுகிறோம். அந்த இயேசுவானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வார்த்தையானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆனால் அந்த வார்த்தை ஒரு நாள் நமக்காக மாம்சமானது. ஒரு நாள் கல்வாரியிலே நமக்காக பிற்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது, பிழியப்பட்டது. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமானது மட்டுமல்ல, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நமக்குள்ளே இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அன்றைக்கு கெத்செமனே தோட்டத்தில் சிந்தின ரத்தம்
இதற்காக நாம் இஸ்ரவேல் தேசத்துல ஒலிவ மலைக்கு போய் அந்த தோட்டத்துக்கு போய் முழங்கால் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்களே இந்த கெத்செமனே தோட்டமாய் இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே இயேசுவின் ரத்தம் விதைக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவின் ரத்தம் உங்களுடைய பலவீனத்தை குறித்து பிதாவினுடைய வலது பார்சத்திலே பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியனை போல அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இந்த பெரிய வெள்ளிக்கிழமைக்கு பிறகு உடைய ஜெப ஜீவியம் மாற வேண்டும். உடன்படிக்கையின் ரத்தம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. மகனே, நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்குள்ளே இருக்கிறேன், உனக்குள்ளே இருந்து பிதாவை நோக்கி நான் பரிந்து பேசுகிறேன். அதுதான் அந்த உடன்படிக்கையின் ரத்தம். உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கையின் இரத்தமாய் இருக்கிறது. இரண்டாவதாக, இயேசு ரத்தம் சிந்தின ஒரு இடம், சிலுவை அடைவதற்கு முன்பாக சிலுவையின் பாதையிலேயே அவர் சிந்தின ரத்தம். 2 ரத்தம் அப்படி சிந்தப்பட்டது. ஒரு ரத்தம் பிலாத்து கையை கழுவி அவரை வாரினால் அடிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். யோவான் 19ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது இயேசுவை வாரினால் அடிப்பித்தான். பெரிய வியாழக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டது முதல் கெத்செமனே தோட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். முதலாவது அன்னா, காய்பார், சனகரின் சங்கத்தார் 3 வருடத்தில் விசாரணை. அதிகாலை 6 மணிக்கு பிலாத்துவுக்கு முன்பாக விசாரிக்க கொண்டு போகப்பட்டார். பிலாத்து அவரை ஏரோதனிடத்தில் அனுப்பினான். ஏரோது அவரை மறுபடியும் பிலாத்துவிடத்தில் அனுப்பினான். இந்த கடைசி விசாரணையின் போது இயேசுவை விசாரித்த பிலாத்து கைகளை கழுவி, இந்த நீதிமான்ல ஒரு குற்றத்தை நான் காணேன், என்றாலும் அவரை சவுக்கினால் அடித்து சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்தார். ஆகவே பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு கீழ் பகுதியில் குற்றவாளிகளை அடித்து விசாரணை செய்கிற இடத்துல அவருடைய வஸ்திரங்களை உரிந்து கைகளை கட்டி ஒரு தூணிலே உயர்த்தி பிடித்து, இந்த பக்கத்தில் ஒரு போர் வீரன், இந்த பக்கத்தில் இன்னொரு போர் வீரன் சவுக்கை சுழற்றி தங்களுடைய முழு பலத்தையும் காண்பிக்கும்படி பலார் என்று ஒருவன் அடிக்க, இந்த சவுக்கு 3 இடத்துல சரீரத்தில் பற்றி பிடிக்க, வெட்டி இழுக்கும் போது அவ்வளவு தோலையும் இழுத்து கொண்டு வர, ஒருவன் அடித்து முடித்ததும் இந்த பக்கத்தில் உள்ள பலசாரி சவுக்கை சுழற்றி பலார் என்று அடிக்கும் போது மாறி 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 பலார் 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 சரீரத்தில் தோல் என்று காணப்பட ஒரு இடம் இல்லாதபடி அவ்வளவு சதையும் பீத்து கொண்டு வந்தது. இன்றைக்கும் சிங்கப்பூர்ல குற்றவாளிகளை, கஞ்சா கடத்தி கொண்டு வருகிறவர்களை, பயங்கர கொலைபாதகர்களை சவுக்கடி கொடுப்பது வழக்கம். சவுக்க ஆசிட்ல ஊற வச்சிருப்பாங்க. ஒரு அடி விட்டாலே அவன் ஆயுசுக்கு அந்த அடி போதுமானதா இருக்கும். ஒரு 8 அடி 9 அடி கூட சாதாரணமா யாராலும் தாங்கவே முடியாது. இயேசுவை பற்றி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 129ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் விழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட ரோமருடைய பழக்க வழக்கப்படி 40ற்கு 1 குறைய நான் அடிக்கப்பட்டேன். 40 அடிக்கக்கூடாதாம். 40 ஒரு பூரணமாம். 39 முறை ஒரு மனிதனை ஈவு இறக்கம் இல்லாம அடிக்கலாமா? 39 முறை அவ்வளவு அடிகளையும் ஆண்டவர் தாங்கினார். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஒரு படத்தில்
அவர் முதல்ல ஒரு தியேட்டரில் ஆனந்த தியேட்டரில் ஏதோ நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போயிருந்தேன். அவர் அடி விழும்போது தியேட்டர்ல எல்லாம் ஐயோ 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 அடிக்காதுங்க இயேசு அடிக்காதுங்க. ஒரு தத்ரூபமா எப்படி அழிக்கப்பட்டிருக்க கூடும் என்று காண்பிப்பதற்காக அதை காட்டினாங்க. அதை பார்த்து அவருடைய பாடு எத்தனை கொடுமையானது என்பதை உணரக்கூடியதாக இருந்தது. 39 முறை அவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் கல்வாரி மலைக்கு அடையாளமாக கீழையாத்து என்ற ஒரு மலை, அங்கே உள்ள பிசின் மரம், அந்த பிசின் மரத்தை கூரிய கத்தியால் அப்படியே கிழிக்கும் போது சிவப்பு நிறமான ஒரு பால் வடிந்து வரும். எரேமியா 8:22 அது கீழையாத்தின் பிசின் தைலம், நோய்களை குணமாக்குகிற ஒரு பிசின் தைலம். கூரிய கத்தியால் அதை கீறும்போது அதை பிடித்து எப்படி நமக்கு யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்கிறதோ, எப்படி ரப்பர் பால் வழிந்து வருகிறதோ, அதை வியாதேசர் மேல் பூசுவார்கள். பழைய ஏற்பாட்டிலே கீழையாத்தின் பிசிந்தையிலும், புதிய ஏற்பாட்டிலே அதை பார்க்கலும் கோடி மடங்கு விலையேறப்பெற்ற இயேசுவின் ரத்தம் சகல பலவீனத்தையும் நீக்க விசுவாசத்தோடு சிலுவைண்ட கையை ஏந்தி கொண்டு போது 39 சவுக்கடிகளை ஏற்றீரப்பா, அந்த ரத்தம் என் மேல விழட்டும். இந்த நோய் இருக்கு, ஆஸ்மா இருக்கு, இந்த கேன்சர் இருக்கு, இந்த எய்ட்ஸ் இருக்கு, என்ன நோய் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளிலிருந்து வருகிற இரத்தத்தால் நீங்கள் குணமானீர். ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறார். ஏன் அவர் 39 முறை அடிக்கப்பட்டார்? இந்த 20ஆம் நூற்றாண்டிலே உலக பிரசித்தி பெற்ற பெரிய பெரிய டாக்டர்கள் எல்லாரும் கனடா தேசத்தில் கூடி வந்து உலகத்திலே உள்ள எத்தனை வகையான நோய்கள், மூல காரணமான நோய்கள் என்ன, மூல காரணமான வைரஸ் என்ன, எதிலிருந்து இவ்வளவு விதவிதமான நோய்கள் வருகிறது ஆராய்ந்து பார்த்துவிட்டு 20ஆம் நூற்றாண்டிலே சொல்லுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையான மூல காரணமான நோய்கள் 39 நோய்கள். இதை கண்டுபிடித்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, உலகம் முழுவதிலும் உள்ள பெரிய டாக்டர்ஸ்கள் கண்டுபிடித்து எல்லா வைரஸ்களிலும் தொற்றி மனுஷனை மரணத்துக்குள்ளாக்குகிற வைரஸ்கள், சுகமாக்கக்கூடிய மருந்துகளை கண்டுபிடிக்க முடியாத அவ்வளவு கொடூரமான நோய்கள் 39 தான் ஏராளமாய் பெருகி இருக்கிறது. ஆண்டவர் ஏதோ தற்செயலாக 39 முறை சவுக்கினால் அடிக்கப்படவில்லை. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை டாக்டர்களால் தீர்க்க முடியாத எந்த நோயும் பெரிய டாக்டர், பெரிய வைத்தியர், எல்லா வைத்தியர்களிலும் சிறந்த வைத்தியருடைய விலையேற பெற்ற இரத்தமே உங்களை குணமாக்கக்கூடியது. அதுவே கீழையாத்தின் பிசிந்தைலமாய் இருக்கக்கூடியது. ஆகவே அவரண்டை வந்த நோயாளிகளை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, சமாதானத்தோடே போ. 103ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, உன் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கி. அக்கிரமங்கள் மன்னிக்கப்படும் போது, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் போது ஆண்டவர் உன்மேல் இறங்கி, மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ வேதனை நீங்கி சுகமாயிரு. காரணம் அவர் இரத்தத்தையே சிந்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதோடு முடிக்கிறேன். இன்னொரு ரத்தம் இருக்கிறது, முள்முடியிலிருந்து வழிந்த ரத்தம். சிலுவைக்கு முன்பாக பிலாத்து அரண்மனையிலிருந்து வெளிவரும்போது சரீரத்தில் தோல் கிழிந்து, சதையெல்லாம் கிழிந்து, மாம்சம் கிழிந்து வெளியே வரும்போது
பிலாத்து என்ன செய்தான்? ஐயோ, இவ்வளவு கொடூரமாய் அடித்திருக்கிறார்கள், உழப்பட்ட நிலம் போல மாறிவிட்டது, வெளியே கொண்டு போனால் ஜனங்கள் என்ன நினைப்பார்கள்? மிருகத்தனமான ஆட்சி என்று நினைப்பார்களே. ஒரு சிகப்பு அங்கி ஆண்டவருக்கு கொடுத்த நான். சிகப்பு அங்கியும் இரத்தத்தின் சிகப்பும் ஒன்னா மாறி சிகப்பு அங்கியை உடுத்து வெளியே வந்த உடனே யூதர் கையில் அவரை ஒப்பு கொடுத்தார்கள். யூதர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு பயங்கரமான முள்முடியை சூட்டினார்கள். இயேசு ஒருவருக்குத்தான் சரித்திரத்திலே முள்முடி. சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்களும் முள்முடி தாங்கியவர்கள் சிலுவையில் அறையப்படவில்லை. சரித்திரத்தில் ரோமர்கள் லட்சக்கணக்கான குற்றவாளிகளை, கொலைபாதகர்களை சிலுவையில் அறைந்தார்களே, ஒருவருக்காவது முள்முடி சூட்டப்படவில்லை. முழு உலக சரித்திரத்திலும் ஒரே ஒருவர் முள்முடி தாங்கி சிலுவையில் மரித்திருப்பார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. முள் என்றால் சாபத்தை குறிக்கிறது. ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டிக்கும் போது எந்த முள்செடியும் சிருஷ்டிக்கவில்லை. அழகான பழங்கள், அழகான மலர்கள், செடிகள், கொடிகள், கண்களுக்கு இன்பமானவை. ஆனால் அவன் பாவம் செய்த போது பூமியை 2வது சிருஷ்டிப்பாக முள்ளையும் கொறுக்கையும் முளைப்பித்தது. அநேகர் சொல்லுகிற காட்டுங்க, என் கணவனுக்கு பிறந்ததில்லை இந்த பிள்ளை, கள்ளக்காதலனோடு பெற்றுவிட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பிள்ளையை பார்க்கும்போதே என் கண்ணில் முள் குத்துறது போல இருக்கிறது. என் குடும்ப சாபம், புத்தி வளர்ச்சி இல்லாத பிள்ளைகள், என் கண்களில் முட்கள் குத்துகிறது போல இருக்கிறது. பல சாபங்கள், 2 பயங்கரமான சாபங்கள். ஒன்று முள்முடி சுட்டி ஒரு சாபத்தை நீக்கினார். அடுத்த சாபம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாயப்பிரமாணத்தை மீறும் போது ஒரு சாபம். சில சாபம் தேவனிடத்திலிருந்து வருகிறது, சில சாபம் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதுனால வருகிறது. சில பாவம் மற்றவர்களுக்கு இழைத்த துரோகங்கள், அநியாயங்கள், வாங்கின லஞ்சங்கள் இந்த கொடூரமாய் சாபமாய் மாறுகிறது. சில தாங்களால் சபிக்க முடியலன்னு மந்திரவாதிகிட்ட போய் இவன் என்ன கெடுத்தான், இவன் இந்த மாதிரி பண்ணா, இந்த குடும்பம் நாசமா போகணும், அதன் மூலமாய் வருகிற சாபம் இருக்கு. மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்லுவார்கள். மாதா சில தாய்மார் பிள்ளைகள் மேல மண்ணவாறு வீசி, நீ உருப்படுவியா, நீ நல்லா இருப்பியா, இன்னைக்கு வந்து உன் பெஞ்சாதிய கூட சேர்ந்துட்டு எனக்கு கஞ்சி தண்ணி ஊத்தலையே, தாய் சபிக்கிற சாபம். இஸ்ரவேலர் மேல ஒரு பயங்கர சாபம் இருந்தது. இயேசுவை காட்டி கொடுக்கும் போது சொன்னாங்க, ஐயோ, இந்த இரத்த பழிக்கு நான் பார்த்திருந்தல, பிலாத்து கை கழுவும்போது இந்த இரத்த பழி எங்க மேலையும் எங்க பிள்ளைகள் மேலையும் இருக்கு. ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தவறி அவரை மறுதலிப்பான் என்றால் அந்த சிலுவையின் இரத்த பழி அவன் மேல இருக்கும். கிருபையின் காலத்திலும் ரட்சிக்கப்படாம மனம் போல வாழ்ந்து கொண்டு ஆண்டவரை வேண்டாம் என்ற ஒரு ஒதுக்கீரன் மேல சிலுவை நாதருடைய இரத்த பழி வந்துவிடும். இஸ்ரவேலர் இன்னைக்கும் பாடுபடுறாங்க. ஹிட்லர் காலத்தில் யூத பிள்ளைகள் 10 லட்சம் பேரை கொன்னைக்கு காரணம் என்ன? அன்றைக்கு இருந்த யூதர்கள் சொன்னாங்களா, இந்த இரத்த பழி எங்க மேலையும் எங்க பிள்ளைகள் மேலே இருக்கும். சாதாரணமான ஒரு இரத்த பழி 4 தலைமுறைக்கு வரும். யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஒரு குற்றவாளியை நான் குற்றமற்றவனாக விடாமல் அவனுடைய குற்றத்தை 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நியாயம் விசாரிக்கிற நீதி உள்ள தேவனாய் இருக்கிறேன். பயங்கரமான சாபங்கள், பல குடும்பங்களில் சாபங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் சிலுவையில் வந்திருக்கோம். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். என்ன சாபமானாலும் அதை முறிக்கிறதற்கு வேதத்தில் 3 வல்லமையான வாக்கு தத்தங்கள் உண்டு. உபாகமம் 23:4-5 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்து சபிக்க வந்த பிலேயாமுக்கு செவி கொடுக்க பிரியமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். உங்களுடைய முற்பிதாக்கள்னால என்ன சாபம் வந்ததோ, எந்த மனுஷன் உங்களுக்கு ஒரு விதமாக சபித்தாலும் இந்த வசனம் சொல்லுகிறது,
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் அன்பு கூர்ந்தபடியா இந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினார். இரண்டாவதாக கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை சுட்டி காண்பித்து சொல்லுகிறார், மரத்திலே தொங்குகிற அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். வெண்கல சர்ப்பம் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல சிலுவையில உயர்த்தப்பட்டு இருக்கிற அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள். அந்த மரத்தை வெட்டி மாறாவின் கசப்பிலே போட்ட போது அந்த சாபமாகிய கசப்பு மாறி மதுரமானது போல கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி சிலுவையை நோக்கி பாருங்கள். சிலுவையின் மேன்மை என்ன? உங்களுக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் எல்லா சாபத்துக்கும் நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். வெளிப்படுத்தல் 22:4 சொல்லுகிறது, இன்றைக்கு இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் விழுந்திருக்கும் என்றால் இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவருடைய சிங்காசனம் உங்களுடைய உள்ளத்திலே ஸ்தாபிக்கப்படுமானால் ஒரு சாபமும் வராது. இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு சிலுவை அண்டை வந்து எனக்காக சாபமானீரே, என் குடும்பத்தை பின்தொடர்ந்து வருகிற வியாதி ஆனாலும் தரித்திரமானாலும் கடன் பிரச்சனை ஆனாலும் இந்த சாபத்திலிருந்து என்னை மீட்டுக்கொள்ளும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். இன்றைக்கு ஒரு விடுதலை ஆக்குவார். கெத்செமனே தோட்டத்தின் இரத்தம் உங்களை ஜெப வீரராய் மாற்றும். சவுக்கடிப்பட்டு இரத்தம் சிந்துகிற இயேசுவின் இரத்தம் உடைய வியாதிகளை குணமாக்குகிற கீலேயாத்தின் பிசிந்தைலமாய் இருக்கும். முள்முடி சூட்டப்பட்ட, அழகும் இல்லாமல் சௌந்தரியமும் இல்லாமல் 1000 பேரிலும் 10000 பேரிலும் சிறந்தவர் நம்முடைய சாபங்களை முறிப்பதற்காக அவர் அந்த கேடடைந்தாராம். அவருடைய முகம் மனுஷ ரூபமே இல்லாத அளவு சிதைந்து போகக்கூடிய அளவு உங்களுக்காக நாம் எழுந்து நிற்க போகிறோம். சிலுவையினால என்னென்ன ஆசீர்வாதம் உண்டோ அவ்வளவு ஆசீர்வாதத்தை நீங்கள் இன்றைக்கு சுதந்தரித்துக் கொள்ளணும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு புது பகுதியாய் திரும்பணும். இதுவரை ஆண்டவரை நேசித்ததை பார்க்கலாம் அதிகமாய் நேசிக்கும்படி கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்க போறோம். யூதரை போல அல்ல, உம்முடைய ஆசீர்வாதமான விலையேற பெற்ற ரத்தம் என் மேல விழட்டும் ஆண்டவரே. எல்லா இரத்த பழிகளுக்கும், எல்லா சாபங்களுக்கும், எல்லா வியாதிகளுக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டக்கூடிய உம்முடைய ரத்தம் என் மேல விழட்டும். கல்வாரி மலையில நின்று கொண்டிருக்கிறீர்கள், கொல்கதா மலையிலே கபால ஸ்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். அந்த மண்டையோட்டு மலையிலிருந்து கிறிஸ்துவின் ரத்தம் உங்க மேல சிந்தி கொண்டிருக்கிறது. உங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை சிந்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், எருசலேம் குமார்த்திகளே, உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் ஆளுங்க. உங்களுடைய பிள்ளைகளையும் கூட அந்த இரத்த கோட்டைக்குள்ளே கொண்டு வந்து விடுங்க. நீங்களும் உங்களுடைய வீட்டாரும் கர்த்தருடையவர்கள் என்று அழைக்கப்படும்படி அந்த கர்த்தருடைய வீட்டுக்கு கொண்டு வந்து விடுங்க. இன்றைக்கு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். தேவ வல்லமை உங்க மேல பலமாய் இறங்க போகிறது, வல்லமையாய் இறங்க போகிறது. கர்த்தர் உங்கள் மேல இறங்கி வருகிறார். ஒரு உயிர் தெளிந்த வல்லமையோடு உங்களை உயிர்ப்பிக்கும்படி, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருந்த உங்களை உயிரோடு எழுப்பும்படி கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார். இனி அந்த ஆஸ்மாவை காண மாட்டாய் மகளே, இனி அந்த கட்டியும் வேதனை நீ காண மாட்டாய். உன் கால் தள்ளாடுவதில்லை, உன்னுடைய வாழ்க்கை தள்ளாடுவதில்லை. உன்னை காக்கிறவர் உறங்குவதில்லை. உனக்காக ஜீவனையே கொடுத்தவர், கடைசி சொட்டு இரத்தத்தை ஊற்றி கொடுத்தவர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளி செய்யாதிருப்பது எப்படி? ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா.
சாயல் தந்தாரே தேவரூபம் தந்தாரே மண்ணுக்குரிய என்னை விண்ணுக்குரியவனாக்கவே தந்தாரே தேவரூபம் தந்தாரே மண்ணுக்குரிய என்னை விண்ணுக்குரியவனாக்கவே தந்தாரே தேவரூபம் தந்தாரே மண்ணுக்குரிய என்னை விண்ணுக்குரியவனாக்கவே தங்கிடவே என்னில் என்றுமாக வனைந்தாரே உகந்த பாத்திரமாய் தங்கிடவே என்னில் என்றுமாக வனைந்தாரே உகந்த பாத்திரமாய் மதுரமான மொழியினால் தேற்றினாரே மதுரமான மொழியினால் தேற்றினாரே தேவாதி தேவனின் பாசம் பெரியதே தேவாதி தேவனின் பாசம் பெரியதே அதிசயமே அற்புதமே அதிசயமே அற்புதமே தேவசாயல் தந்தாரே தேவரூபம் தந்தாரே மண்ணுக்குரிய என்னை விண்ணுக்குரியவனாக்கவே உன்னதத்தின் பலத்தினால் உள்ளமதை உருவாக்கினார் என்னை அவரைப் போல உன்னதத்தின் பலத்தினால் உள்ளமதை உருவாக்கினார் என்னை அவரைப் போல பலத்தின் மேல் பலத்தினால் இடை கட்டி பலத்தின் மேல் பலத்தினால் இடை கட்டி கத்தாதி கத்தரின் கிருபை பெரியதே கத்தாதி கத்தரின் கிருபை பெரியதே அதிசயமே அற்புதமே அதிசயமே அற்புதமே தேவசாயல் தந்தாரே தேவரூபம் தந்தாரே மண்ணுக்குரிய என்னை விண்ணுக்குரியவ